39வது அத்தியாயம். فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. படிங்க தம்பி. 39ல 24வது ஆயத். இப்போ அந்த நேத்து போன எபிசோட்ல இந்த ஜிக்ரு செய்தால்தான் நீங்கள் இந்த குரான் முழுவதும் முஹக்கமாத், இந்த குரான் முழுவதும் முத்தஷாபிஹத், இந்த முஹக்கமாத் முத்தஷாபிஹத் இரண்டையும் முழுமையாக அறிந்து கொண்டு இது அல்லாஹ்விடம் வந்த உண்மைதான் என்று யார் நிரூபிப்பார்கள் என்றால் ஜிக்ர் செய்வர்களை தவிர வேறு எவரும் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று போன தடவை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 3:7 பிரகாரம். சரியா தம்பி? அதான் முக்கியமான விஷயம். இந்த குரான் புத்தகம் எப்படிப்பட்டது, எப்படி நான் இந்த குரானை வைத்திருக்கிறேன் என்பது அந்த 3:7 3வது சூராவில் 7வது ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கின்றான் அல்லாஹ். இப்போ யாருக்கு இந்த முஹக்கமாத்தும் முத்தஷாபிஹத்தும் புரியும் என்றால் ஜிக்ர் செய்யும் மக்களுக்கு மட்டும்தான். இது சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் யார் கற்றுத் தருவார்கள் என்றால் அல்லாஹ் தான். அல்லாஹை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று அந்த 3:7 போனதை பார்த்தோம். ஆகவே இந்த குரான் முழுமையும் யார் கற்றுத் தருவார்கள் என்றால் எவன் கொடுத்தானோ அவன்தான் கற்றுத் தருவான். அவன்தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆயத்துக்கும் விளக்கமும் அர்த்தமும் செயல்படுத்தும் முறையும் கற்றுத் தருவான். மற்றபடி யாராலும் முடியாது. ஆகையால் தான் உங்களுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முந்தி கூறினேன், இந்த குரானுக்கு டிக்ஷனரி அல்லாஹ் தான் என்று கூறியிருந்தேன். நீங்க வைத்துக்கொண்ட டிக்ஷனரி சாதாரண ரொட்டீன் லாங்குவேஜ், ரொட்டீன் வழக்கமா பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு தான், தெரிந்த பொருள்களுக்கு மட்டும்தான் அர்த்தம் போட்டிருக்கு. இதுக்கு டிக்ஷனரிக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. எந்த வார்த்தைக்கும் நீ இந்த குரானில் உள்ள சொல்லப்பட்ட அல்லாஹ் சொல்லிருக்கின்ற ஞானம் நிறைந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எந்த அகராதியிலும் எந்த டிக்ஷனரியும் அர்த்தம் பார்க்கவும் கூடாது. அதுதான் அர்த்தம் என்று எண்ணியும் நீங்கள் கூடாது. இப்போ ஜிக்ரு எவ்வாறு உருவாகிறது என்பதுதான் முக்கியமான வேலை. இந்த ஜிக்ர் என்பது பொருள் கிடையாது. ஒரு விஷயத்தை ஜிக்ர் இந்த 3 எழுத்துக்களில் அல்லாஹ் சொல்லி 3 letters ஜிக்ர் சொல்லியிருக்கின்றான். இந்த ஜிக்ர் ஒரு டிவைஸ் வச்சுக்கிறோங்க. இப்போது ஒரு டிவைஸ். இந்த விஷயத்திற்கு லாங்குவேஜ் கிடையாது. இந்த ஜிக்ரை நீங்க ஓதுவதற்கு, பேசுவதற்கு, ஜிக்ர் செய்வதற்கு லாங்குவேஜ் கிடையாது, எழுத்தும் கிடையாது, பேசவும் முடியாது. இப்பேற்பட்ட விஷயம் ஜிக்ர் ஆகும். இந்த புதுமையான ஒரு ஞானத்தை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாகத்தான் நீங்கள் அவனை ஞானம் நிறைந்த இந்த கிதாப் குரானை கற்றுக்கொள்ளப் போகின்றீர்களே, அவனையும் முழுமையாக நீங்கள் அறியவும் போகின்றீர்கள். வாய்ஸ் விட்டு விட்டு வருதுங்க. வாய்ஸா என்ன மாத்து? மற்றவங்களும் எப்படி வருது? மற்றவங்க எல்லாத்தையும் எப்படி வருது தம்பி?
கிளியரா இருக்கு சார். அபூபக்கர் சார் கொஞ்சம் லைன் கட் பண்ணிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணி பாருங்க. கிளியரா இருக்கு சார். இதை கட் பண்ண எல்லாம் போயிருமே இருக்கு, பரவாயில்ல. இப்ப தம்பி விளங்குதா இப்போ? கரெக்டா தான் இருக்கு. இப்போ தெரியல சொன்ன விளங்குல அவங்க விளங்குதா? அப்போ யார் அபூபக்கர் சொன்னீங்க? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க தம்பி. விளங்க சார், டக்குன்னு சொல்லுங்க சார். நல்லது. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசுறது. நீங்க எதையும் படிச்சிருக்க மாட்டீங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நானாக எதுவும் பேசவில்லை, எனக்கு எதுவும் தெரியாது. அல்லாஹ்வை கேட்டதற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதை அப்படியே இப்போ நாம் எல்லோரும் பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற விஷயத்தை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும். இரவு நேரத்தை நாம் வீணாக்கிட வேண்டாம். இது என்ன விஷயம்? எப்படிப்பட்டது இது? இதுக்கு என்ன ஒரு லாங்குவேஜ் கிடையாதா? இந்த ரிஸ்க் என்ற வார்த்தைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ரிஸ்க் என்ற வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு கிடையாது. ஜிக்ர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, பொருள் கிடையாது, விளக்கம் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்கு ஜிக்ர் என்று ஆண்டவன் பெயர் வைத்திருக்கின்றான். இதை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் இந்த குர்ஆனை முழுமையாக செயல்படுத்த போகின்றீர்கள், புரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். இதை கொடுத்த இறைவனை நீங்கள் கண்டுபிடிக்க போகின்றீர்கள். யார் இவன், எப்படிப்பட்டவன்? இந்த ஜிக்ருக்கு எப்படி உருவமோ எதுவும் கிடையாதோ அதுவரை ஆயிரக்கணக்கான மடங்கு உயர்ந்த ஸ்தானத்தில் அல்லாஹ் இந்த வார்த்தை இருக்கின்றது. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் கிடையாது, விளக்கம் கிடையாது, எழுத முடியாது, பேச முடியாது, என்னென்று பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவன் தான் அல்லாஹ். அவனை அறிவதற்கு ஒரு பொருளை கொடுத்திருக்கிறான். இதுக்கு அதே மாதிரிதான், ஒன்னும் செய்ய முடியாது. நன்றாக கவனித்துக் கொண்டே வாருங்க. சாதாரண விஷயம் கிடையாது. இந்த குர்ஆன் சாதாரண விஷயம் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஜிக்ர் எப்படி உதயமாகிறது, உருவாகிறது என்பதை பார்க்க போகிறீங்க. நான் சொல்ல போற விஷயம் எதுவுமே இந்த குர்ஆன் கிடையாது. சொல்லுகின்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் சரியாதான் இருக்கின்றது, எந்த தவறும் இல்லை என்பதுதான் நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வருவீங்களே தவிர இப்படி சொல்ற அப்படி சொல்றா நீங்க சொல்ல முடியாது. இப்பொழுது ஒழுங்கா படியுங்கள். 39ல 24 ஒழுங்கா படிங்க. 23 ஆமா 23 தம்பி முடிப்பதான் ஆரம்பிச்சுக்கிறோம். படி. எவன் தீர்ப்பு நாளின் கொடிய வேதனையை இல்லை தம்பி, 39ல 22 படி. அல்லாஹ் மிக அழகான செய்திகளாக வேதமாக இறக்கி அருளினான். இப்போ அல்லாஹ் இந்த குர்ஆனில் அழகான செய்திகளை கொண்டு இந்த வேதமாக ஆக்கியுள்ளான். அது ஹதீஸ் வார்த்தை இருக்குல்ல தம்பி, நல்லா பார்த்துக்கணும். ஹதீஸ் என்றால் செய்திகள், வாசகங்கள், ஆயத்துக்கள், உண்மைகள், எப்படி என்ன வைத்துக்கொள்ளும். அழகான செய்திகளையே உங்களுக்கு இந்த குர்ஆனில் அல்லாஹ் இறக்கி அருளி உள்ளான். இந்த புத்தகத்துல என்ன இருக்குதுன்னு ஆரம்பம் செய்கின்றான். அடுத்த வழி. முத்தஷாபிகத்தானதாகவும் இதில் முத்தஷாபிகத் இருக்கின்றன. இந்த குர்ஆனில் அந்த செய்திகளில் முத்தஷாபிகத் இருக்கின்றன. முத்தஷாபிகத் என்ன அர்த்தம்? விஷயம் எதுவும் தெரியாது, அல்லாஹும் சொல்லவில்லை. இப்ப முத்தஷாபிகா தான் உங்களுக்கு 3:7ல பார்க்க சொன்ன முஹக்கமாத் முத்தஷாபிகத்ன்னு 2 விஷயம் பிரிச்சிருக்கிறான் இந்த குர்ஆன்.
சில ஆயத்துக்கள் முஹக்கமாத், சில ஆயத்துக்கள் முத்தஷாபிஹத்தாக ஆண்டவனே சொல்லுகின்றான். இதில் முத்தஷாபிஹத் இருக்கின்றன. தெரியாத விஷயம் எது? ஜிக்ர். இந்த ஜிக்ர் கொண்ட இந்த புத்தகத்தில், தெரியாத விஷயத்தை கொண்ட இந்த புத்தகத்தில் முத்தஷாபிஹத் என்ற தெரியாத விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. படிங்க, முத்தஷாபிஹத். முத்தஷாபிஹத்தும் இருக்கின்றன, திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. இப்போ இந்த முத்தஷாபிஹத்தை திரும்ப திரும்ப என்ற அடிக்கடி, எப்பொழுதும், எந்நேரமும், வாழ்நாள் முழுவதும் இந்த முத்தஷாபிஹத்தை நீங்கள் ஓதி அதன்படி நடக்க வேண்டும். திரும்ப திரும்ப ஓதக்கூடியதாக என்னவென்றே தெரியாத விஷயம். இது எப்படி கொண்டு வரணும்னு கேட்டா, ஜிக்கர் வச்சு கொண்டுதான் முத்தஷாபிஹத்தை கண்டுபிடிக்க முடியும். ஜிக்கர் என்னவென்று தெரியாது. அல்லாஹ் இப்ப சொல்ற விஷயம் எதுவுமே புரியாது. அல்லாஹ் இப்ப சொல்லி வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒண்ணுமே புரியாது, அர்த்தமே கிடையாது. இத நீங்க செய்யணும்னு சொல்றோம். திரும்ப திரும்ப ஓதக்கூடிய விஷயம், சாதாரண விஷயம். ஒரு தடவை ஓதிட்டு மூடி போற விஷயம் கிடையாது. திரும்ப திரும்ப ஓதக்கூடியதாகும், அடிக்கடி ஓதக்கூடியதாகும், எப்பொழுதும் ஓதக்கூடியதாகும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். படிங்க. தங்கள் இறைவனுக்கு எவர் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. இப்போ அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் 3:7 சொல்லியபடி முஹக்கமாத்தையும் முத்தஷாபிஹத்தையும் எவன் முழுமையாக அறிந்து கொண்டானோ அவன் திரும்ப திரும்ப ஓதி அல்லாஹுக்கு முற்றிலும் பயந்து நடக்கக்கூடிய உண்மையான தக்குவா உடையவனாக ஆகி விடுகின்றான். இப்படி எவன் பயப்படுகின்றானோ, அல்லாஹுக்கு எவன் பயப்படுகின்றானோ, இப்பொழுதுதான் அவனுக்கு பயம் என்ற விஷயம் உருவாகிவிட்டது. ஜிக்ர் அடைவதற்கு முந்தி தக்வா, பயம் என்ற விஷயம் உருவாகிவிட்டது அவனுக்கு. இப்ப திருப்பி உன்னது எப்படிங்க தம்பி? எவர் திரும்ப திரும்ப ஓதக்கூடியதாகவும், அடுத்தது ஹலோ நசீர் பாய், மியூட் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே. திரும்ப திரும்ப கூறக்கூடியதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ. நிறுத்துங்க. இப்பொழுது திரும்ப திரும்ப ஓதக்கூடியதாக இருக்கும் நிலைகளில் திரும்பித்து ஓதி இறைவனுக்கு அஞ்சக்கூடிய பாக்கியத்தை அந்த மனிதன் அடைந்து விட்டான். ஈமான் கொண்டவன் அடைந்து விட்டான். இப்பொழுது பயம், வேகமான பயம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. உனக்கு அல்லாஹ் பற்றிய பயம். இப்ப அவன் உடம்பு பூரா தலையிலேருந்து கால் வரை டோட்டல் அல்லாஹ் பற்றியே முழு 100% தக்குவா, அல்லாஹ் பற்றிய தக்குவாவில் வந்து விட்டான். அல்லாஹ் பற்றிய தக்குவாவில் வந்து விட்டான். முக்கியமான விஷயம், அதை நான் உங்களுக்கு ஒழுங்கா எடுத்து சொல்லணும். அதுல சொல்லும்போது எனக்கு தடுமாறுது, அதனால யோசிச்சு சொல்லிடுறேன். தக்குவாவை அடைந்து விட்டான். இப்ப அடுத்த நடக்க போறதுதான் அடுத்த கிளைமேக்ஸ். அடுத்து நடக்க போறது பயந்துட்டா. போ அல்லாஹ் சொல்லியபடி தூய்மையாகி ஈமான் கொண்டு முத்தஷாபியத்தையும் கண்டுபிடித்து அதை திரும்ப திரும்ப வாழ்க்கை ஓதி 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 தக்குவாவை அடைந்து விட்டான். 100% தக்குவா அடைந்து அர்த்தாச்சு. இப்ப அடுத்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப அல்லாஹ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், அந்த மனிதனும் வெயிட் பண்ணிட்டு நடக்க போகின்ற. இப்ப படிங்க.
அவர்கள் தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இப்பொழுது அல்லாஹ் பற்றிய பயம் முழுமையாக வந்த அடுத்த செகண்ட் அல்லாஹ் வெயிட் பண்ண மாட்டான். அடுத்த செகண்ட் குர்ஆன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் வேகமாக அந்த மனிதனுக்கு இறக்குவான். அந்த மனிதனுக்கு இறக்குகின்றான். அல்லாஹ் பற்றிய விஷயமும் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆயத்தின் விஷயமும் வேகமாக அந்த மனிதனுக்கு இறங்குகின்றது. இப்பொழுது அந்த மனிதன் மீது இறங்குகின்றது. இப்பொழுதுதான் நீங்க ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை உம்முடைய இருதயத்தில் ஜிப்ரீல் இறக்கி வைக்கிறார். இருதயத்துக்குள்ள போய் அவர் இறக்கி வைக்கிற பேச்சு கிடையாது. 2:97 படி ஒழுங்காக கவனித்துக் கொண்டே வாருங்க. மிஸ் பண்றாதீங்க. நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. எழுதிக்கிறேன், எழுதிக்கிறேங்க. எதை கொண்டு சேர்க்கிறேன்னு பாருங்க. புதிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். போனா 2:97 பிரகாரம் அந்த ஜிப்ரீல் தான் உம்முடைய இருதயத்தில் இதனை இறக்கி வைக்கிறார். இருதயத்துக்குள்ள எப்படி பாயுது விஷயம், அதான் முக்கியம் பார்க்க போறீங்க. இப்போ நீங்க எவர் இறைவனுக்கு அஞ்சுகிறாரோ, இப்ப 39:23 பாருங்க. எவர் இறைவனுக்கு அஞ்சுகிறாரோ அவருடைய தோள்கள் சிலிர்த்து விடுகின்றன. நீங்க உங்களுக்கு அடிக்கடி மயிர்கூச்செறியும்னு பார்த்திருப்பீங்க. திட்டமிட்டு குளிர்ந்த காகம் தாங்க முடியாது, குளிர்ந்த காத்தடிச்சா தோலெல்லாம் விருன்னு எந்திரிச்சிட முடியாது. பயத்தால கூட சிலிர்த்து போகணும்னு எல்லாம் பார்த்து நீங்க உணர்ந்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய அர்த்தமும் விளக்கமும் ஞானமும் அந்த மனிதனுக்கு இறங்கும் பொழுது அல்ல தோல்ந்து போட்டிருக்குதா தோள்கள் போட்டிருக்குதா? தோல். ஒரே ஒரு உறுப்பு தோல் தான். நீங்க 48 தோல் 50 தோல் கிடையாது. ஒரே தோல் தான். தலையில இருந்து கால் வரையும் ஒரே தோல் தான். எலும்புகள் நிறைய இருக்கின்றன, தசைகள் நிறைய இருக்கின்றன, மசில்ஸ் நிறைய இருக்கின்றன, போன்ஸ் நிறைய இருக்குது. தோல் ஒன்னே ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடத்துல சாஃப்டா வைக்கணும், கடினம் வைக்கணும், ஸ்ட்ராங்கா வைக்கணும், அல்ல அந்த மாதிரி உங்க உடம்பு ஷேப்பான தோல் சிலிர்த்துடுகின்றன. ஏன் சிலிர்க்கின்றன? கேள்வி. என்ன காரணத்திற்காக தோல் சிலிர்த்துடுகின்றது? பயந்தவுடன், தக்வாவை அடைந்தவுடன் உடனே விஷயங்கள் இறங்குகின்றன. விஷயங்களை பார்த்த பின் தோல் சிலிர்த்துடுகின்றது. காரணம் நான் சொல்ற எழுதிக்கிட்டு வந்துருங்க, குறிச்சிக்கிட்டு வந்துருங்க, ஒழுங்கு கவனிச்சுக்கிட்டே வாங்க. தோல் வழக்கமான சப்தத்தை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றது. தோல் ஒரு மகத்தான சக்தி. தோல் சாதாரண வச்சுட்டாங்க. மனுஷன் ஸ்கின், தோல் பட்டை இல்லை, ஸ்கின். இந்த ஸ்கின் சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண பொருள் கிடையாது. உங்களை அப்படியே பிறந்த தினத்திலிருந்து இறக்கும் வரை உங்களை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குங்க. எங்க போறீங்க, என்ன செய்றீங்க, என்னென்ன செஞ்சுட்டு அவ்வளவு ஒண்ணு விடாம வீடியோவா எடுத்துட்டு இருக்குது இந்த தோல். நாளைக்கு அல்லாஹ்விடம் உங்களை பற்றி சொல்வதற்கு இந்த தோல் தான் பேச போகுது அல்லாஹ்விடம். அதை புரிஞ்சுக்கிறீங்க. இப்பொழுது எல்லா விஷயங்களையும் இந்த தோல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இடி இடிக்கிறதோ, நீங்க பேசுறதோ, சப்தம் எல்லாம் கேட்டுருக்கு. இப்ப ஏன் தோல் சிலிர்த்து விடுகின்றன? காரணம், புது விஷயம் இப்பொழுது தோல் ரிசீவ் பண்ணுது, அல்லாட்ட ரிசீவ் பண்ணுது. இதுவரை கேள்விப்படவே இல்லை, இந்த விஷயத்தை கேள்விப்படலையே, இந்த மாதிரி அர்த்தத்தினை கேள்விப்படலையே என்று தோல் புது விஷயத்தை வாங்க உடனே சிலிர்த்து வருக, ஷிவரிங் ஆயிருது உடம்பு பூரா. என்ன புது விஷயமா இருக்கு? அப்படியே மொத்தத்தை வாங்கி அப்படியே இருதயத்துக்குள்ள தள்ளிடுது. விஷயத்தை இருதயத்துக்குள்ள தள்ளிடுது.
இப்போ இந்த மனிதன் ஜிக்கரை அடைந்து விட்டான். இந்த சிச்சுவேஷன் தான் நல்லா புரிஞ்சுக்க. இந்த ஈவெண்ட் நடக்குத எல்லாத்தேண்டு விளக்கம் வருது, புதிய விஷயமா இருக்குது, கேள்விப்படவே இல்லையே என்று தோல் உஷார் ஆகிறது, பயந்து விடுகின்றது. வந்து விஷயத்தை அப்படியே இதுக்கெல்லாம் பொதுவான முக்கியமான அரசன் யாருன்னு கேட்ட இருதயம் டக்குன்னு இருதயத்துக்குள்ள தள்ளுது. விஷயத்தை ரிசீவ் பண்ணிருக்கிறேன், வாங்கி இருதயமே வாங்கிக்கொள் என்று இருதயத்துக்குள் தள்ளி விடுகின்றது. அந்த அல்லாஹ் எந்த ஆயத்துக்கு அந்த மனிதனுக்கு விஷயத்தை சொன்னானோ, ஞானத்தை சொன்னானோ, அந்த விஷயத்தை இப்ப இருதயம் வாங்கிடுச்சு. இப்ப இருதயம் வாங்கிடுச்சு. இப்போ தக்குவா உடையவனாக இருந்தவன் அல்லாஹ்வின் கிருபையால் ஜிக்கரை அடைந்து விட்டான். ஜிக்கரை அடைந்து விட்டான். இப்ப அப்படி இருக்கட்டும். 87ல 10 கொண்டாங்க. அப்படி வச்சுக்கணும், எல்லாம் 10 வச்சுக்கணும். இப்ப இப்ப சொன்னதோட மனசு வச்சுக்கிட்டு 87 10 படிங்க. ஃபஸக்கிர் இன்ன நாஃபத்தி ஸிக்ரா ஸயஸக்கரு மன் யக்ஷா. ஸயஸக்கரு மன் யக்ஷா. எடுங்க லாசிக்க எடுத்துங்கம்மா. 87 10 படிங்க. அஞ்சுபவன் விரைவில் திக்கரை ஏற்பான். இந்த 2 வார்த்தை அஞ்சுபவன், இதோ அஞ்சு விட்டான். விரைவில் ஜிக்கரை ஏற்பான், இதோ ஜிக்கரை வாங்கிட்டான். தோல் மூலமா ஜிக்கர் வந்துருச்சு அவனுக்கு. இப்போ ரெண்டு எப்படி ஒத்து போதும் பாருங்க. விடாம எழுதிங்க, சொன்னதெல்லாம் விடாம எழுதிட்டு வந்துருங்க. பக்கம் விடாம ஒரு வார்த்தை விட்டுறாதீங்க. உங்களுக்கு கதை மாதிரி சொல்றேன். உங்களுக்கு இது கஷ்டம் எடுக்கிறது அடுத்த கஷ்டம். உங்களுக்கு உங்க ஆழமான விஷயம் உங்களுக்கு இப்பவுமே சொல்லிடுறேன். நீங்க ஒழுங்க உட்கார்ந்து எப்படி ஜிக்கு உருவாகுது, எதன் மூலமா ஜிக்கு உருவாகுது, எந்த சமயத்தை உண்டாகுது, என்ன மாதிரி ஈவெண்ட் தேவைப்படுது, எந்த மாதிரி நிகழ்ச்சி தேவைப்படுது ஜிக்கு அடைகிறதுக்கு, இப்படியெல்லாம் நீ கேள்வி எழுதி ஃபில்அப் பண்ணிட்டு வரணும், ஆன்சர் ஃபில்அப் பண்ணிட்டு வரணும். இப்போ தோல் சிலிர்த்து விடுகின்றன, தான் வாங்கிய விஷயத்தை அப்படியே இருதயத்துக்கு அனுப்புகின்றன. இப்பொழுது இருதயம் விஷயத்தை வாங்கிருச்சு. இந்த விஷயத்துக்கு பேர் தான் என்ன அர்த்தமா? ஜிப்ரேல். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு உம்முடைய இருதயத்தில் இறக்கி வைக்கிறார். இந்த வார்த்தைக்கு இப்பொழுது விஷயம் வந்து விட்டது. இருதயத்தில் இறக்கி வைக்கிறார். இப்போ அல்லாஹ் தோல் மூலமா அனுப்பி அது அப்படியே உள்ள போயிடுச்சு. அந்த மனிதனுடைய இருதயத்தில் சென்று விட்டது இந்த குர்ஆன். சொல்லுவது உங்களுக்கு எளிதாக சொல்லுகின்றேன், நீங்க மறக்க மாட்டீர்கள். அந்த 2:97க்கும் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த விஷயத்திற்கும் எப்படி ஒத்து போகுது பாருங்க. தனியா உட்கார்ந்து திருப்பி திருப்பி ஓதி பார்க்கணும், விஷயத்தை ஒத்து போதான்னு பார்க்கணும். 2:97 விஷயமே வேறமா சொல்லப்படுகின்றது. ஜிப்ரீல் இதனை உமது இருதயத்தில் இறக்கி வைக்கிறார். இதோ அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த விஷயம் தோல் மூலமாக இதயத்தில் போய் இறங்கிவிட்டது. சிலிர்த்து விடுகின்றன. படிங்க நசீர். சிலிர்த்து விடுகின்றன. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. சிலிர்த்து விடுகின்றன. பிறகு அவர்களுடைய தோள்களும் இருதயங்களும் அல்லாஹ்வின் திக்ரில் இலகுகின்றன. இப்பொழுது அல்லாஹ்வின் திக்ரில் தோலும் இருதயமும் ரெண்டு சேர்ந்து வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வந்த விஷயத்த அல்லாட்டிருந்து வந்த அந்த ஞான விஷயத்தை டைஜஸ்ட் ஜீரணம் பண்ணாயிட்டு இதுல இருந்து உண்மை எடுத்து சக்தி எடுத்து ஞானத்தை எடுத்துன்னு வேகமாக வேலை செய்கின்றன தோலும் இருதயம். அதான் 87ல
10 படிச்சீங்க. அஞ்சுபவன் விரைவில் ஜிக்ரை ஏற்பான், கற்றுக்கொள்வான். இதோ அஞ்சுபவன் விரைவில் ஜிக்ரை ஏற்றுக்கொண்டான். இப்ப சொன்ன வரையும் உங்களுக்கு நல்ல விஷயத்தை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இப்ப சொன்னேன். இது எல்லோருக்கும் புரிந்து கொண்டதா இல்லையா? புரியுது சார். புரியுது சார், புரியுது. என்ன அரைகுறையா கேட்டு தெரியல உட்காந்துட்டீங்க, உட்காந்துறாங்கப்பா, கேளுங்கப்பா. நீங்க என்னப்பா எப்படி கேட்கறது ஒருத்த போய் அப்படின்னு நினைச்சாதீங்க. விஷயத்தை ஒழுங்கா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் பெரிய லீடரு, நான் வாத்தியார் சொல்லிக்குவானுங்க. we are friends not masters. அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. ஒழுங்கா கூடி உட்கார்ந்து நல்ல விஷயம் ஒழுங்கா உட்கார்ந்து எல்லாம் ஒழுங்கா விஷயம் பேசுவோம். அழகான முறையில் அர்த்தத்தை எடுப்போம். அல்லாவே நம்பியே பேசுவோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு அல்லாவே நோக்கி இருப்போம். ஆகவே அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம இணை வச்சா அப்படிதான் சார். எப்படி? ஆமா. இப்ப நீங்க சொல்றத நாங்க பின்பற்றினாலும் அதை இணை வச்சதா போயிரும். ஆமா அப்படின்னு சொல்றேன். ஆமா. அதுக்குதான் அல்லாஹ் சொல் கலந்து உரையாடு, கலந்து ஆலோசனை செய்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சரியா சிராஜ்? இப்ப கலந்து ஆலோசனை நடந்துட்டு இருக்கோம். அல்லாஹ்வின் கிருபையால் கலந்து ஆலோசனை அந்த விஷயம்தான் நடந்துகிட்டு இருக்கோம். அதனால தப்பே வராது. யாருக்கு தலைக்கணம் வராது, திமிரும் வராது, அகங்காரம் வராது, எதுவுமே வராது, பெருமையும் வராது, பொறாமையும் வராது. அவ்வளவு குரான் பேசிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கலந்து பேசிட்டு இருக்கிறோம். யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது. இப்ப இதுவரை சொன்னவரை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆகவே தோலும் இருதையும் அல்லாஹ்வின் ஜிக்ரில் இலகுகின்றன, பிரகாசம் அடைகின்றன. அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை அந்த மனிதன் இப்பொழுது பெற்றுக்கொண்டான். அந்த பிரகாசத்தை அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு அளித்த பிரகாசத்தை, ஒளியை உங்களுக்கு அளித்து விட்டான். நீங்கள் அடைந்து விட்டீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த லைனை படிங்க தம்பி. இதுவே அல்லாஹ்வின் வழியாகும். இதுவே அல்லாஹ்வின் வழி ஆகும். இப்பொழுது அல்லாஹ்வின் வழிக்கு வந்துட்டீங்க. இப்ப எல்லாரும் அல்லாஹ் எந்த வழியில் உங்களை அழைத்து செல்ல ஆசைப்படுகின்றானோ, எந்த வழியை காட்ட உங்களுக்கு நாடுகின்றானோ, வழியை காட்டிவிட்டான். அந்த வழியில் நீங்கள் வந்து விட்டீர்கள். இதுவே அல்லாஹ்வின் வழியாகும். அல்லாஹ்வின் ஒரே வழி என்ன? சிராத்தல் முஸ்தகீம். இதுவே அவனுடைய வழியாகும். சிராத்தல் முஸ்தகீம். எவன் சிராத்த முஸ்தகீம் வந்துட்டாலும் எல்லாம் கதை முடிஞ்சிச்சு. எல்லாம் டோட்டல் வெற்றி அடைஞ்சாச்சு. இவன்தான் முஸ்தகீமை அடைந்தவன் மட்டும்தான் முஸ்தகீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தையும் விளக்கத்தையும் ஞானத்தையும் அடைவான். அவன் மட்டும்தான் முஸ்லீமாக ஆவதற்கு முழு தகுதியை படைத்தவன் ஆகின்றான். இவன்தான் முஸ்லீமாக ஆவதற்கு முழு தகுதியை படைத்தவன் ஆகின்றான். முஸ்லிம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, அர்த்தம் இருக்கின்றது. அவசரப்பட வேண்டாம். இப்பொழுது இதுவே இறைவனின் வழியாகும். அடுத்தபடிங்க. இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் வழியில் செலுத்துகிறான். இதன் மூலம் எது மூலம் செலுத்துறான்? இந்த மாதிரி ஜிக்கர்ல இறங்கிட்டீங்கல்ல, உங்களுடைய தோலும் இருதயமும்
அல்லாவின் ஜிக்கரில் பிரகாசம் அடைகின்றன. இதுவே அந்த பிரகாசம் வழி. இந்த வைத்துக் கொண்டுதான் அவன் உங்களை தன் வழியில் அழைத்து இந்த வழியில் வா, இந்த ஒளியின் பக்கம் வா அழைத்து செல்கின்றான். படிங்க. ஆனால் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவனை வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை. எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ என்ற வார்த்தை அர்த்தம், எவன் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டானோ, வேண்டாம், தேவை கிடையாது என்று வழிகேட்டில் போக வேண்டும் என்று கெட்டு போய் விட்டானோ அவனுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. படிங்க. 24வது வசனம். எவன் கியாம நாளின் கொடிய வேதனையை தன் முகத்தை விட்டு தடுத்துக் கொள்கின்றானோ அவன் மேலும் அநியாயக்காரர்களுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதை அனுபவியுங்கள் என்று கூறப்படும். 25. இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் பொய்ப்பிக்க முற்பட்டனர். ஆகவே அவர்கள் அறியா புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை வந்தது. 26. இவ்வாறு இவ்வுலகில் அவர்கள் இழிவை அனுபவிக்கும்படி அல்லாஹ் செய்தான். மறுமையின் வேதனையோ மிகப் பெரிதாகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களே ஆயின். 27. இன்னும் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எல்லாவித உதாரணங்களையும் அவர்கள் திக்ரு செய்வதற்காக திட்டமாக எடுத்து கூறி உள்ளோம். பார்த்தீங்களா? எல்லா விதமான உதாரணங்களையும் அல்லாஹ் சொல்லிட்டான்பா. உங்களுக்கு என்ன புரியலையா? அதற்கு உதாரணத்தை சொல்லியிருக்கின்றான். அந்த உதாரணத்தை நீங்க ஜிக்ரு செய்வதற்காக கொடுத்திருக்கிறோம். நீங்க இவ்வளவு சொல்லி யார்கிட்ட போய் இந்த ஆயத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க, குர்ஆன்ல இது இருக்குதா, இஸ்லாத்துல அது இருக்குதா, இது இருக்குதா, என்ன கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறீங்க? இவ்வளவு தூரம் ஆர்வம் சொல்லிட்டானே, உங்களுக்கு தெளிவாகவும் சொல்லிட்டானே, ஒன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப இதை ஓதி இதை ஜிக்ரு செஞ்சு முடிஞ்சாதானே நீங்க இந்த குர்ஆனை பின்பற்ற முடியும். எதையும் செய்யாம ஒன்னும் புரியல, அவன்கிட்ட போய் கேட்பேன், இவன்கிட்ட போய் கேட்குறீங்க, அதுதான் மகத்தான தவறான ஷிர்க், மகத்தான தவறான காரியம். இதுதான் 39:22 அல்லாஹ் சொல்லிட்டான். யாருக்கு வழியை காட்ட நாடுகின்றானோ, இஸ்லாத்தை அவருடைய இதயத்தை இஸ்லாத்தை தன்னுடைய பிரகாசத்தில் இருக்கின்றான்னு சொல்லிட்டான் 39:22. எவருடைய இதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக விசாலப்படுத்தியிருக்கின்றானோ அவர் தன் இறைவனின் ஒளியில் இருக்கின்றார். அதானப்பா 23 வருது. எவன் ஜிக்ரை செய்யாம போகின்றான் கடினமான வேதனை ஒன்று 39:22 தெளிவாக சொல்லிட்டானே. அந்த விஷயம்தான் 23 எலாபரேட் பண்ணி விளக்கமாக அனுசிட்டோம். எப்படி ஒளியை அடையிறான், எப்படி ஜிக்ரை புறக்கணிக்கிறான், எவன் புறக்கணிக்கிறான், ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்லிட்டான் ஆண்டவன் 39:22. அந்த 39:22 தான் 39:22 தான் 39:23 அல்லாஹ் விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கிறான். படிங்க. 28. அவர்கள் பயபக்தியுடன் இருப்பதற்காக எத்தகைய கோணலும் இல்லாத இந்த குர்ஆனை அரபி மொழியில் இறக்கி வைத்தோம். தம்பி, பயபக்திக்கு என்ன அரபி வார்த்தை இருக்கு தம்பிங்க? தக்வான் இருக்குதா? தக்வான் இருக்கு, சரியா? பயபக்தி அந்த வார்த்தை அடிச்சுட்டு தக்வான் எழுதிக்கிறங்க. சரிங்க சார். படிங்க தம்பி, படிங்க. அவர்கள் தக்வா உடையவர்களாக தக்வா உடையவர்களாக ஆவதற்கு
எத்தகைய கோணலும் இல்லாத இந்த குரானை அரபி மொழியில் இறக்கி வைத்தோ. எந்த விதமான கோணலும் குறையும் தப்பு தவறு இல்லாத இந்த அரபி மொழியில் இந்த என்னுடைய வாசகத்தை, என்னுடைய ஆயத்துக்களை, என்னுடைய உண்மைகளை இந்த அரபி மொழியில் எழுதியிருக்கின்றோம். அரபி மொழியில ஒரு புத்தகம், அவ்வளவுதான். அரபி மொழிக்கு பெரிய நீங்க கண்ணியம், உயர்ந்த மொழி, அந்த மொழியை பத்தி பிரச்சனை கிடையாது. அரபி மொழியில குரான் வரல. ஹீப்ரு மொழி, இஸ்ரேல் உடைய மொழி ஹீப்ரு, அவங்க லாங்குவேஜ்ல 2 புத்தகம் வந்துடுச்சு. அவங்க புத்தகம் தௌராத்தும் இஞ்சில், ஈசா நபி கொடுத்த புத்தகம் 2 ஹீப்ரு மொழியில வந்துடுச்சு. ஜபூர் வேதம் அவங்க அந்த என்ன பாஷை பேசுறாங்களோ அவங்க மொழியில புத்தகம் வந்துடுச்சு. அப்பதான் பேப்பர் கண்டுபிடிக்கிறக்கூடிய காலம். இவங்க இந்த அரபி மொழி பேசுறவங்களுக்கு ஒரு புக்கு வேணும், அரபி மொழியில இறக்கி வச்சிட்டான். தவிர அரபி மொழி புண்ணிய மொழி அப்படின்னா பேசுறாதீங்க. விஷயம் தான் முக்கியம், அது சொல்லப்பட்ட விஷயம்தான் முக்கியம். எந்த தப்பும் தவறும் இல்லாத ஒரு புத்தகத்தை அல்லாஹ் அரபி மொழியில் இறக்கி வைத்திருக்கின்றான். படிங்க. 29. அல்லாஹ் ஓர் உதாரணம் கூறுகிறான். ஒருவருடன் ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கும் பல எஜமானர்களுக்கு ஒரு மனிதனும் ஒரே மனிதனுக்கு மனிதனும் இருக்கின்றனர். இவர்கள் இருவரும் சமமாவார்களா? இப்போ ஒரு மனிதன் ஒரு வீட்டில் வேலை செய்ய போகின்றான். அந்த வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை சொல்றாங்க. ஒருத்தன் ஒரு வேலையை கொடுத்தான்டா, அடுத்தவன் இதை செய்யாதுன்னு சொல்றான், இது இப்படி செய்ய சொல்றான். இந்த வேலைக்கு என்ன செய்வாங்க, எதை செய்வாங்க? இது பல கருத்து வேற்றுமை சொல்லக்கூடிய இத்தனை கூட்டத்துக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான்னா எந்த வேலையை உருப்படியா செய்வான்? இது ஒரு மாதிரி ஒரு செட்டப். இன்னொரு செட்டப், ஒரே மனிதன் ஒரு உண்மையை சொல்லுகின்றான், அவனுக்கு ஒரே ஒரு வேலைக்காரன், அது ஒழுங்கா செய்கின்றான். 2 பேரும் சமமாவார்களா? இந்த வேலைக்காரனும் அந்த வேலைக்காரனும் சமமாவார்களா என்று அல்லாஹ் நமக்கு உதாரணம் சொல்லுகின்றான். அப்போ 48,000 கடவுளை வச்சுக்கிட்டு நீ எதைப்பா நீ கும்பிடுவ, என்ன செய்வேன்னு உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒரே கடவுள் வேணுமா, இல்ல கோடிக்கணக்கான கடவுள் வேணுமா உனக்கு? இப்படியும் அர்த்தம் கொண்டு வரலாம். படி. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எனினும் அவர்களின் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எனினும் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னை பற்றி இவ்வாறு கூறுகின்றான். அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றான். ஆனால் பெரும்பாலோர் இந்த உண்மையை அறிய மாட்டார்கள். எல்லாம் என்றால் என்ன, புகழ் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் என்ன, இந்த 3 வார்த்தைகளையும் அறியாத ஜனங்கள் தான் இன்று உலகம் முழுவதும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றார்கள். தவிர இதை என்ன விஷயம் என்று அறிந்து கொள்வோம் என்ற எண்ணம் எந்த மனிதனுக்கு இல்லாமல் தான் இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி முடிக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. 30வது ஆயத்து. நிச்சயமாக நீரும் மரிப்பவர், நிச்சயமாக அவர்களும் மரிப்பவர்களே. நிச்சயம் நபியே, நீங்களும் ஒரு காலத்தில் மரணம் அடைவீர்கள், அவர்களும் இந்த மனிதர் கூட்டம் மரிப்பவர்கள். ஆகவே மனிதர்கள் யாவரும் இறப்பை சுகிக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். தவிர யார் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பவர்கள் அல்லர். 31. பின்னர் கியாம நாளில் உங்களுடைய இறைவனிடத்தில் நிச்சயமாக நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். 32. எனவே அல்லாஹ்வின் மீது பொய் உரைத்து தன்னிடம் உண்மை வந்தபோது அதனை பொய்ப்பிப்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்?
நிராகரிப்பவர்கள் நரகில் தங்குமிடம் இல்லையா? இன்னைக்கு அல்லாத வந்த இந்த குரான் என்ற உண்மையை அனைவரும் நிராகரித்து தன்னுடைய மனம் விருப்பம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளவரும் காப்பிர்கள், நிராகரிப்பவர்கள். இவர்களுக்கு நரக வேதனை நிச்சயமாக சித்தப்படுத்தப்பட்டு விட்டது. 33. அன்றியும் உண்மையை கொண்டு வந்தவரும் அவ்வுண்மையை ஏற்பவர்களும் இவர்கள்தான் முத்தகீன்கள் ஆவார்கள். இப்போ இந்த உண்மை வந்துச்சு நம்மளுக்கு. அன்றியும் உண்மையை கொண்டு வந்தவரும் யாரு கொண்டு வந்தார்கள்? நபிமார், முகம்மது நபி அல்லாஹ் மூலமாக இந்த குர்ஆனை அவருக்கு கொடுத்து இந்த உண்மையை கொண்டு வந்தார்கள். அது உண்மைதான், ஒவ்வொரு வார்த்தை உண்மைதான், சரிதான், எந்த தவறும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், தெரிந்து விட்டேன், புரிந்து விட்டேன், இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை கண்டுபிடித்து விட்டேன், உண்மைதான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று உண்மை என்று நிரூபிக்க வேண்டும். நம்முடைய வேலை இந்த குர்ஆனை நிரூபிப்பதுதான் நம்முடைய வேலை. உண்மை என்று எவன் நிரூபிப்பானோ அவன் நிச்சயமாக சொர்க்கவாசி, ஜன்னத்துக்கு போகக்கூடிய. யார் நிரூபிப்பாங்க? தக்வா உடையவர்கள். தக்வா உடையவர்கள் மட்டும்தான் இந்த குர்ஆன் உண்மை என்று நிரூபிக்க முடியும். மற்றவர்களால் ஒரு காலம் முடியாது. உண்மையை கொண்டு வந்தவரும் அது உண்மைதான் என்று நிரூபிப்பவர்கள் இவர்கள்தான் தக்வா உடையவர்கள். தக்வாவுடைய இலக்கணம், தக்வா எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ் இந்த 39, 33 சொல்லுகின்றான். அடுத்தவர்கள் 34 ஆயத். படிங்க. அவர்களுக்கு அவர்கள் விரும்புவது அவர்களுடைய இறைவனிடத்தில் இருக்கின்றது. சரி, இதுவே நன்மை செய்து கொண்டிருந்தோருக்குரிய நட்கூலி ஆகும். சரி. 35வது ஆயத். அவர்கள் செய்தவற்றில் மிக தீயவற்றையும் அவர்களை விட்டும் அல்லாஹ் விலக்கி அவர்களுடைய கூலியை அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகியதை கொண்டு அவர்களுக்கு கொடுப்பான். இதை விட என்ன உங்களுக்கு தர்ஜா வேணும், வெகுமதி வேணும்? இதை விட சன்மானம், பெரிய சன்மானம் என்ன உங்களுக்கு? பிஸ்மில்லாஹி. இதுவரை நாம் எடுத்துக் கொள்வோம். இந்த ஜிக்ர் விஷயத்தை மேற்கொண்டு நீங்கள் படிக்கணும், ஓதணும். நான் சொல்ல நிறைய இருக்கின்றது. அடுத்த எபிசோடில் மேலும் சொல்லுகின்றேன். அதற்கு முன்னால் நீங்கள் நிறைய விஷயத்தை எடுத்துக்கொண்டே வாருங்கள். அல்லாஹ் நமக்கு அனைவரும் கிருபை செய்வான். இதுவரை நிறுத்திக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.